எக்ஸ்போர்ட் அவேர்னஸை பற்றி பேச போகிறோம். நம்ம ஆல்ரெடி நிறையா விஷயங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஏமாத்துறது, ஏமாத்துறவங்க, இந்த ரெண்டு விஷயத்த நான் மெயினாக பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏமாத்துறவங்க கிட்ட சாரி ஃபர்ஸ்ட் ஏமாந்தவங்களை பற்றி நான் பேசிடுறேன். ஏமாந்தவங்க வந்து எப்படின்னா, லைக் நம்ம பணத்தையும் அவங்க கிட்ட இருந்த ஒரு விஷயத்த நம்ம ஏமாந்துட்டோம். ப்ளஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்மளை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ விவரமாக இருக்கீங்க, இதில் போய் ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நம்மளை வந்து மற்றவங்கள குத்தி 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 நம்ம அதில் டீமோட்டிவேட் பண்ணிட்டு நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை பிரேக் பண்ண பண்ண நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம்னா, நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப்பை ரொம்ப பயந்து சில பேர் வந்து அதை கிராஸ் பண்ணி கடந்து வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனால் சில பேர் வந்து அதை நெகட்டிவாக நம்ம தப்பான ஏதோ ஒரு டிசிஷனை எடுத்துட்டாங்கன்னா அதோட லாஸ் வந்து அந்த ஃபேமிலியும் அவங்களோட குழந்தைங்க அவங்க தான் அது வந்து அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதுலேருந்து அவங்க வெளியில் மீண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால நம்ம வந்து தப்பான ஒரு டிசிஷன் எதுவுமே எடுக்காமல் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். அந்த தைரியத்தை ஏன் நம்ம வந்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அதை ரிசால்வ் பண்ணி வெளியில் வரணுங்கிறதுக்கு ஏன் எல்லாருக்கும் அது வரமாட்டேங்குதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து அந்த அந்த தைரியத்தோட வந்து நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத வந்து நம்ம யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து அது அழுதுகிட்டே தான் இருக்கும். அந்த லாஸை வந்து அதை எப்படி மீண்டு வரணுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ சின்ன ஒரு சினாரியோ நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு 10 days பேக் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஆம், அவர் எப்படின்னா ரொம்ப சிக்கனமா இருப்பாரு. ஒவ்வொரு செலவையும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவார். பட் அட் த சேம் டைம் பண்ண வேண்டிய செலவு எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவார். பட் அந்த இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் கால் ரீசெண்டாக வந்தது. என்னன்னா, நாங்கள் வந்து அவங்க ரெண்ட்டுக்கு வந்து அவங்க வீடு எனக்கு வேணும், நாங்கள் வந்து மிலிட்ரியிலேருந்து எனக்கு நான் அங்கே தான் இருக்கேன், எனக்கு ஒரு வெக்கேஷன் டைமில் நான் வந்து என் ஃபேமிலி அங்கே ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதனால பேமெண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நெகோஷியேட் பண்ணி எல்லாமே ஃபைனலாக கொண்டுட்டு வந்துட்டாரு. ஸோ அவர் அதனால என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து யோசிக்கவே விடல. அவர் பேசின விதம், நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன், மிலிட்ரினோடயே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ அந்த இதுல இருந்து ஒவ்வொன்றா அவர் பேச 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 கொண்டு போய் கடைசியாக வந்து சரி நான் உங்களுக்கு வந்து 2 lakh போட்டுறேன், நீங்கள் வந்து எனக்கு இதுதான் உங்கள் அக்கௌண்ட் நம்பரான்னு தெரியறதுக்கு வந்து அவர் என்ன விதமாக பேசி எப்படி கன்வின்ஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. யோசிக்க விடாமல் அந்த வந்து நீங்கள் 60,000 போடுங்க, நான் வந்து 1 lakh அதை 1.4 வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், பேலன்ஸ் 60 நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டுருங்க, இந்த அக்கௌண்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பேலன்ஸை மட்டும் நான் போடுறேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன யோசிச்சு பண்ணாரு, ஏன் யோசிக்கல, எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசிச்சு பண்றவரு டக்குன்னு அந்த 60,000 வந்து போட்டுட்டாரு. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் அனலைஸ் பண்றாரு, உமை காட் நம்ம தெரியாம அதை போட்டுட்டோமே, அது லாஸ் ஆயிடுச்சு. அது என்னங்கிறத யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்து அவங்க கால் பேசிட்டு இருந்தவர் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, ஓ நம்ம வந்து ஒரு தெரியான ஒரு விஷயத்துல தப்பா மாட்டிக்கிட்டோங்கிறத புரிஞ்சு அவர் அந்த இடத்துல வந்து பயங்கர ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. அதுல இருந்து எப்படி என்ன பண்றதுன்னு, இதே நான் மத்தவங்க அதை என்ன பண்றது போச்சு, நம்ம ஸ்கேம்ல தொலைச்ச பணம் நம்ம கிடைக்கவே கிடைக்காதுன்னு டிசைன் பண்ணி உட்காந்துருப்போம். பட் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அடுத்த செகண்டே வந்து அவர் வந்து வீட்டில் இருந்த போதே சைபர் கிரைம்ல வந்து ஆன்லைன்ல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அது அந்த சேம் டைம் டக்குன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஃப்ஐஆரும் போட்டாரு. இது பண்றதுக்கு முன்னாடி பேங்க்குக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு நடந்தது, இதுக்கு என்ன பண்ணுங்கிற கேட்டு அந்தந்த இடத்துல எல்லாமே பண்ணி அடுத்த நாளே வந்து இந்த எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள எஃப்ஐஆரும் பிளஸ் சைபர் கிரைம் இந்த சார்ஜ் ஷீட்டும் ரெண்டுத்தையும் போய் பேங்க்ல சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் அவங்க கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி பணம் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க வந்து சரி நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பார்க்குறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பயத்துல தான் இருந்தாங்க. பட் ஆனால் பேங்க்ல ஒரு அடுத்த 24 hours நம்ம எல்லா ப்ரொசீஜரையும் கரெக்டாக அவர் பண்ணதுனால கரெக்டாக ஒரு 10 days வந்து அவருக்கு வந்து அந்த அந்த 60,000 அமௌண்ட்டு கிடைச்சிருச்சு. எனக்கு இதை கேட்டுட்டு ஒரே ஆச்சரியம், எப்படி எனக்கு இது வரைக்கும் கேட்ட எல்லா ஸ்கேமோட இதுவுமே வந்து தொலைச்ச பணம் தொலைச்சது தான், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவர் வந்து டக்குன்னு அந்த டிசிஷனை, ஒரு விஷயத்த நம்ம தொலைச்சிட்டோன்னு அழுது புலம்புறதை விட நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ண அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிச்சு போனாலே வந்து நல்லதா இருக்கும். அண்ட் இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து
அதனால வந்து எதுலையுமே வந்து ஏமாந்துட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணாம அடுத்து என்ன பண்ணும், அதுல இருந்து என்ன பண்ணுங்கிறத வந்து பாசிட்டிவ் வேல எடுத்துட்டு போகிறது தான் நமக்கு ரொம்ப நல்ல ஒரு இது. அண்ட் அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட சீனியர், அவங்க காலேஜ்ல படிக்கும் போது அவங்க அப்பா எப்படின்னா வந்து ஸ்கூல் டீச்சரா இருந்தவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஸோ அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பணம் கேட்கறதுக்காக அஷ்யூரிட்டிக்காக நீங்க வந்து எனக்கு சைன் பண்ணுங்கன்னு அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணனால, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நம்மளை ஏமாத்திர மாட்டாங்கன்னு, அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். பட் ஸ்டில் இவர் வந்து ஃப்ரெண்டுங்கிற ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட் பேசிஸ்ல வந்து அவர் போட்டுட்டார் அஷ்யூரிட்டி. பட் ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டுனதுக்கு அப்புறமா அதுக்கு மேல அவர்னால என்ன அவர் சுச்சுவேஷன் என்ன எனக்கு தெரியல, ஏமாத்திட்டு போயிட்டாரு. இந்த என்னோட ஃப்ரெண்டோட அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். அது வந்து அப்பவே ஒரு 25 இயர்ஸ்க்கு பேக்கே வந்து அது 20 lakhs. அது என்ன பண்றது, அவர் எப்படி அந்த சுச்சுவேஷன், ஏன்னா நம்ம தான் அஷ்யூரிட்டி போட்டிருக்கோம், அவன் அடுத்த வந்து நம்மளை தான் கேட்பாங்கிறத இதுல இது பண்ணி அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. பட் வேற வழியும் இல்லை. அவர் வந்து அடுத்த என்ன பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு, அவங்க ஒய்ஃபும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்க ஒய்ஃபும் வந்து ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுங்கிறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அவங்களோட வீட்டு பூர்வீகமான வீடை வித்து அந்த பணத்துல இருந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணி இப்போ தேர் ஃபைன். பட் ஸ்டில் அந்த ஃப்ரெண்டில் ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான் அவர் பண்ணாரு. அந்த நம்பிக்கையை உடச்சிட்டு அவங்க போனதுனால இப்போ அந்த அங்கிள் வந்து யாரையுமே நம்புறதா இல்லை. ஸோ ஃபேமிலிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற யாரையுமே வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது யாரையுமே இருக்காவையும் நம்பிடாதீங்க. ஒன்றும் நிறைய பேர் வந்து சொல்லலாம், நீ இன்வெஸ்ட் பண்ணு, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரையுமே இருக்காவையும் நம்பாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீங்கள் பண்ணுற போகிற விஷயத்தை நல்லா தெளிவாக ஆணிவேர்லேருந்து அதை புரிஞ்சுக்கோங்க. அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்கு சொல்கிறான், யாரையுமே நம்ம உலகத்தில் நம்பாதீங்க. யாருமே வந்து நம்ம பணங்கிற விஷயத்த கன்சிடர் பண்ணும்போது எல்லாரும் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு நம்மளால வந்து அஷ்யூம் பண்ணவே முடியாது. ஸோ ஏமாறுறவங்களை வந்து தயவு செஞ்சு ஏமாந்துட்டோம் அதை பற்றி ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் அதுலேருந்து அடுத்த ஸ்டெப்பை நம்ம வந்து பாசிட்டிவ் வேல எப்படி கொண்டு போகுங்கிறத மட்டும் யோசிச்சு பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ வந்து ஏமாத்துறவங்க வந்து இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன். என்னன்னா ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்துல வந்து நம்ம மெயினாக அவங்க வந்து இந்தியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து, அதுவும் அந்த இன்டீரியரான வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிற அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஏஜென்ட் மூலியமாக நிறைய பேர் வந்து போவாங்கல்ல ஐடி ஒர்க்குங்கிறதுக்காக. அப்போ ஏஜென்ட் மூலியமாக வந்து அவன் என்ன பண்ணிட்டானா, நீ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு வா, நான் உனக்கு பண்ணி கமிஷன் தரேன், அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள டீல் பேசி இங்கேருந்து நிறைய பேர்த்த கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கேருந்து கூட்டிட்டு போனோன்னு அவங்க எல்லாருமே வந்து பணம் கட்டி, அந்த ஏஜென்ட்டுக்கு அவங்க பணம் கட்டி, அந்த ஏஜென்ட்ல வந்து இந்த சைடும், அதாவது ஆப்பிரிக்கால இருந்தும் பணம் கிடைக்குது. பட் அட் த சேம் டைம் இந்த பசங்களும் வந்து பணம் கட்டி தான் அவங்க போறாங்க. ஐடிங்கிற ஃபீல்ட்ல நினைச்சு போனா அங்கே போய் கடைசியா பார்த்தானா அது வந்து ஃபுல்லா வந்து ஸ்கேம். என்ன மாதிரி இது அப்படின்னா, பொண்ணுங்களை வந்து பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசி அவங்களோட இந்த மாதிரி நான் வந்து ஸ்லோவான இதில் தான் என்னன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், என்னோட இந்த மாதிரி மார்க்கெட்டிங்ல எல்லாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட்லாம் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம எடுத்தோடனே இதை சொல்லிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கூட நல்லா ஒரு 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 என்ன ஒரு நல்ல பாண்டிங்ல கொண்டுட்டு வந்து அப்புறம் நான் என்ன பண்றேன் என்னங்கிறது அவங்களோட பத்தி பாசிட்டிவானது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி, அதாவது இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான ஐடியா கிரியேட் பண்ணி அது எல்லாமே ஒரு செட்டப்ல கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்திருக்காங்க. அது அந்த பணம் வந்து அந்த பொண்ணுங்க வந்து என்ன நினைச்சு, அப்ப நீ உனக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்னா எனக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடு, எனக்கும் வந்து அதுல இருக்கிற ப்ராஃபிட்டை நானும் பார்க்கணும், இந்த மாதிரி ஆசையை தூண்டி 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 கடைசியா அந்த பொண்ணுங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க அந்த இதுக்குள்ள வந்து அவங்க எல்லாரோட மெயின் டார்கெட் வந்து யூஎஸ் தான். ஸோ யூஎஸ்ல இருந்து அந்த பணத்தை எப்படி எடுத்து அதை என்ன அந்த பசங்களுக்கெல்லாம் போய் மாட்டிக்கிட்ட பசங்களுக்கு அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. அவங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு தெரியல. நம்ம நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட்ல மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருக்கிறவங்களும் அங்க போய் அது என்ன பண்றதுன்னே தெரியல. ஆல்மோஸ்ட் அங்க வந்து ஐ திங்க் 120 பேர் வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அங்க இருக்கிற 2 பேர் வந்து அவங்க கேரளால இருந்து அங்க போயிருக்காங்க போல. அவங்க 2 பேரும் வந்து நம்ம இந்தியன் எம்பசிக்கு வந்து மெயில் பண்ணி இந்த மாதிரி நாங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலா பண்ணி நிறைய நாள் கழிச்சு ஆல்மோஸ்ட் எப்படியோ நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு போய் அங்கிருந்து போலீஸ்ல இருந்து எல்லாத்தையும் மீட்டுட்டாங்க. அங்க போய் பார்த்தா அது அவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் வந்து எப்படியெல்லாம் யோசிச்சு ஒவ்வொருத்தையும் அதை பண்ணி, அதை எனக்கு நினைச்சாலே வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அது எப்படி ஆனா
அத சரி எல்லாரும் பொழைச்சிட்டோம் தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு பார்த்தா அங்கிருந்து அவங்களோட இதுல கூட்டிட்டு போய் அங்க ஒரு மாசம் அந்த அவங்க பசங்க எல்லாத்தையும் அங்கே வச்சு பாஸ்போர்ட் ஒவ்வொருத்தங்களுக்கும் கிளியர் பண்ணி இதுல இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த பசங்க ஓடி வந்து அவங்க அம்மா அப்பா பார்க்கும் போது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. நாங்க அவ்வளோ பணம் எங்களோட வயல் எல்லாத்தையும் வித்துட்டு தான் நாங்க அதுக்கு போனோம். கடைசியா போய் பார்த்தா எங்களுக்கு என்ன உயிரோட பொழைச்சு வந்ததே பெரிய விஷயங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப ஏமாத்துறவன் வந்து எந்த அளவுக்கு யோசிச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஏமாத்துறாங்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த அவன் கிட்ட இருக்கிற அவன் உண்மையாவே வந்து ரொம்ப டேலண்டானவன். எப்படி யோசிச்சு பண்ணியிருக்கான், ஒரு தப்பானவனை எப்படி இப்ப நான் அப்ரிஷியேட்டுங்கிறத பண்ணல, அந்த மூளையை வந்து ஏன் அவன் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணல, இவ்வளோ பேர்த்த கஷ்டப்படுத்தி அந்த பணத்தை வாங்கி அவன் வந்து எப்படி தூங்குறாங்கிறது கூட நமக்கு தெரியல. ஆனா அதுவும் அந்த அந்த ஒரு ஏன்னா ஏகப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. அந்த ஒரு நல்ல விஷயத்த அவங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னா அதையும் பாசிட்டிவ் வேல கொண்டு போய் உங்களால முடிஞ்சதை சம்பாரிச்சு நிம்மதியா தூங்கினாலே போதுமே. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அந்த பணத்தை போய் வாங்கி அதை பண்ணி இது பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு இந்த ஒரு அந்த தாட்டை வந்து நம்ம பேசிக்கா இதுக்கு அடிப்படையா பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஆசை ஆசை இருக்கு. ஓகே, இப்ப எல்லாரும் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் பேராசையா மாறிடுச்சு. அடுத்து இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு நேச்சர் வந்து நம்மகிட்ட இறக்க குணம். யாராவது ஒருத்தவங்க அடிபட்டு ஐயோ பாவமேன்னு சொல்ற அந்த நேச்சர் வந்து இப்ப எல்லாருக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா மத்தவங்க எப்படி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து எனக்கு பணம் வேணும். மத்தவங்களை நான் ஏமாத்தினாலும் அவனை கஷ்டப்பட்டு அவன் அழுது என்ன அவன் ஃபேமிலி என்ன சினரியோ பார்த்தாலும் கூட எனக்கு அந்த பணம் வேணும் அப்படிங்கிற அந்த அந்த இறக்க குணமே போய் இப்ப இந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே மாறிட்டோம். ஸோ இந்த மாதிரி இல்லாம நீங்க உங்க மூளையை வந்து நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுங்க. அண்ட் ஏன்னா நம்ம இப்ப வந்து நம்ம மிலிட்ரியில அந்த பார்டர்ல நமக்காக இந்தியன் ஒவ்வொருத்தங்களுமே வந்து அவ்வளோ போராடி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உருவமே தெரியாத நமக்காக அவங்க அவ்வளோ போராடும் போது நம்ம இங்கேயே இருந்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்களை எப்படி ஏமாத்தி இப்படி பண்றோம் அப்படிங்கிற அந்த ஆர்மியில இருக்கிற அத்தனை பேர்த்த நம்ம பார்க்கும் போது நமக்கு அந்த ஒரு இந்த ஏமாத்துறவங்களெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்காதா, ஐயோ அவங்க நமக்காக போராடுறாங்க, நம்ம இப்படி உள்ள இருந்து மற்றவங்க ஏமாத்துறோமேன்னு தயவு செஞ்சு அந்த ஒரு தாட்ல இருந்து யாருமே எதுக்காகவும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி ஏமாத்தாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அதுல இருந்து நீங்க ஒரு கெட்ட விஷயத்துக்கு போகாம அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்துக்கு கொண்டு போய் உங்களால ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம உங்களோட லைஃபை நீங்க பார்த்துட்டு நல்லபடியா போறது பெட்டர். அண்ட் ஸோ சிம்பிளா ஒரு நோட்ல நான் முடிச்சிடுறேன். இப்போ இது தெரியலாம் தெரியல, இப்போ நான் பெண்ணை இப்படி நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இதை இப்படி டர்ன் பண்ணீங்கன்னா பார்க்கும்போது இது ஈஸியாக இருக்கும், பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. அதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட்டுங்கிற என்ன ஒரு ஃபீல்டுனாலுமே வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த இப்படி பார்க்கறது ஈஸியாக இருக்கிற நான் எக்ஸ்போர்ட்டர் நான் மெயினாக சொல்லிடுறேன். பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் அதுக்காக உள்ள முயற்சியும் கஷ்டத்தையும் நீங்கள் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இந்த ஃபீல்ட் கூட வந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சக்சீட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.